ஓம் காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில் காளிகோவில் சார்பாக நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆளோட உடம்பில் இருக்கக்கூடியது தெய்வ சக்தியா இல்லை தீய சக்திகள், ஆத்மாக்களா, பேய் பிசாசுகளா, அந்த மாதிரி உள்ளது தான். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான மறுபடியும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு, உடம்பில் இருக்கிறது தீய சக்தியா இல்லை தெய்வ சக்தியான்னு ஒரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு. அது எதனால் அப்படி வருதுன்னா, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு டாபிக் போட்டிருக்கோன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா நம்ம காளி கோவிலுக்கு வந்தாங்க. அப்போது அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டால், அது அவங்களோட மட்டும் பிரச்சனை இல்லை, நிறைய ஆளுகள் தெரியாத ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு என்றைக்குமே தலைவலி, ஷோல்டர் வேதனை, அதே மாதிரி இடைக்கிடைக்க வையாமல் ஆஸ்பத்திரிக்கு போகிறது. இந்த ஒரு வாரம் டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனால் டெஸ்ட்டில் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, எல்லாமே நார்மல். ஆனால் அவங்க மேலே சாமி இருக்குது. அவங்களோட கேள்வி என்னன்னா, அவங்க மேலே சாமி ஆடுது, குறி சொல்லுது, ஆனாலும் அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் தான் வந்துட்டுருக்கு. அது என்னான்னு தெரியாமல் தான் நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. அப்போ நம்ம அவங்கள அந்த கோயிலுக்கு முன்னாடி, காளியோட சிலைக்கு முன்னாடி அவங்க இருந்து நல்லா ப்ரே பண்ண சொல்லும்போதுக்குமே அவங்க பின்னாடி போக தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி தோணுதுன்னு சொன்னாங்க. அப்போ அது என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க குறியெல்லாம் சொல்லியிருக்காங்க, கொஞ்ச நாளாக குறியெல்லாம் சொல்கிறது. ஆனால் அவங்க மேலே கெட்ட சக்தி, அதாவது கருபாதைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, ஆளுக அனுப்பக்கூடிய ஒரு ஏவல், அதாவது துஷ்ட சக்தி, எதிரிகள் அனுப்பக்கூடிய ஒரு ஏவல். அப்போ இந்த ஏவலுக்கு இந்த குறி சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்குது. அப்போ அந்த குறி சொல்கிறத வச்சு இவங்க குலதெய்வம் தான், காளியம்மன் தான் அப்படி சொல்லி நம்பியிருக்காங்க. அப்போ இது மாதிரி நிறைய ஆளுங்க இதே மாதிரி இந்த ஏவல் இல்லைன்னா பேய் பிசாசு குறி சொல்கிறத பார்த்து அது ஒரு தேவதை தான், சாமி தான்னு அந்த உடம்புலையே இருத்தி பூஜை பண்ணுறாங்க, இல்லைன்னா அதுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த தீய சக்தி ஒருபாடு நாள் ஆக ஆக இந்த உடம்பில் ஒருபாடு பாதிப்புகள் வரும், பிரிய முடியாத ரீதியில் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம ஹோமம் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த விதிகளெல்லாம் அந்த உறைஞ்சி அதை சொல்லும், இந்த தர நாள் இல்லைன்னா இங்கிருந்து வந்த ஏவல்லாம் சொல்லும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது ஏவலா இல்லைன்னா தெய்வ சக்தியாங்கிறதான் நம்ம பார்க்கணும். அப்போ முதல்ல இந்த தேவதை வரும்போது அட்டகாசமாக வரும், இல்லைன்னா சிரிச்சிட்டு அட்டகாசமாக வரும். ஆனால் இந்த பேய் பிசாசு ஏவல்னு சொன்னால் சில சமயம் அழுகும், சாமி வர மாதிரி அழுகும். அப்போ இந்த தேவதை ஒரிக்கலும் அழுகாது, சரிங்களா? தேவதை வந்தால் சில சமயம் பேச முடியாமல் ஒரு வைப்ரேஷனில் நிற்கும். அது என்ன காரணம்னா, அந்த தேவதை பூர்ணமாக அவங்க உடம்புல வாரதில்லை, அந்த தெய்வீக சக்தி அவங்களுக்கு முழுசாக வரல, இல்லைன்னா முழுசாக அது கிடைக்கிறது இல்லைன்னா அந்த தேவதை வரும்போது ஒரு வைப்ரேஷனோட நின்றுடும், முழுசாக வராது. பின்ன சில காரியங்களில் மந்திர கெட்டுகள் செய்வனைகள் செய்யும்போது அந்த குலதெய்வத்தை மாற்றி நிறுத்தி, இல்லைன்னா அவங்களோட தேவதா சக்தியை அடக்கம் பண்ணி செய்வாங்க. அப்படி செய்யும்போது அந்த தேவதைக்கு பூர்ணமாக அந்த உடம்புல வர முடியாது, அப்பளும் அந்த வைப்ரேஷனோட நின்றுடும். அப்போ இந்த ஏவல் அந்த மாதிரி உள்ள காரியங்களாக இருந்தால் எப்படி இருக்குன்னா, இல்லைன்னா தீய சக்திகளாக இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டால், சுற்றி வரும். அதாவது உடம்போடு கூடி தலையோடு கூடி தலை சுற்றி சாமி சாமி அப்படி சொல்லிக்கும். அது கெட்ட சக்தி தான். ஏன்னா நல்ல ஒரு தேவதை தலை சுற்றி நான் சாமின்னு சொல்லாது. அதே மாதிரி சாமி கோயிலுக்கு வரும்போது கொஞ்சம் பின்னாடி போகிறது, ஒரு பயம் காணிக்கிறது, முகமெல்லாம் ஒரு வைப்ரேஷன் மாதிரி காணிப்பாங்க. அவங்க கோயிலுக்கு வர்றதுக்கு பிடிக்காது, கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள சத்தம் போடுவாங்க, அந்த மாதிரி உள்ள காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தீய சக்தி உள்ளவங்க சாமி மாதிரி உறைஞ்சாலும் இது பேர் என்னன்னோ இல்லைன்னா எந்த சாமினோ அப்படி ஏதாவது கேட்கும்போதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சைடு விழுந்துருவாங்க. ஆனால் உண்மையான சாமின்னா அப்படி விழுங்காது, அது பேரை சொல்லவோ இல்லைன்னா அதுக்கு வேண்ட அறிகுறிகளோ சொல்லி கொடுக்கும். ஆனால் இந்த பேய் பிசாசுன்னு சொன்னால் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி அப்படியே விழுந்துடும். அப்போ அது தீய சக்தி தான்.
அதுபோல் உறைஞ்சு வரும்போது இதில் எலுமிச்சங்கனியோ யாராவது இந்த மந்திர பூஜை பண்ணுறவங்க கொடுத்து இந்த கனியில் அந்த தீய சக்திகள் வரணுங்கும் போது உள்ள தீய சக்தியெல்லாம் கேறிடுது. இனி தெய்வ சக்தி ஆனால் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சில சக்திகள் சொல்லும். அப்போது அது தீய சக்தியா தெய்வ சக்தியான்னு பார்க்கணுன்னா என்ன செய்யணும்னா, சிலப்போ தீய சக்திகள் கூட சொல்லும் நான் தேவதை சக்தி தான்னு சொல்லும். அகோர மந்திரம் ஜெபம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தில் ஒரு 108 ஜெபம் பண்ணதுன்னா அந்த தேவதை சக்தி இல்லைன்னா தீய சக்தி உள்ள ஆளுகளோட தலையில் வச்சு அந்த அகோர மந்திரம் ஜெபிச்சாச்சுன்னா அந்த தீய சக்தின்னா அது அப்படி ஒரு பிரத்யேக சவுண்டு உருவாகி அது நம்மகிட்ட ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணும். அதே தேவ சக்தின்னா அது சிரிச்சுட்டு நல்லபடியாக சிரித்து இருக்கும். சரிங்களா? அப்படியும் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி இந்த ஒரு உடம்பில் ஒரு சக்தி வரும்போது நல்லதா கெட்டதான்னு தெரியணும்னா ஒரு மந்திர ஜபம் பண்ணி ஒரு சரடு நம்ம வாங்கி கெட்டியாச்சுன்னா அந்த சரடை ஒரு 7 நாளில் இந்த தீய சக்தின்னா அதுவே அழித்து அது கலைஞ்சிடும். அது போயிடுது, அந்த சரடை காணோன்னு சொல்லுவோம். அது இந்த தீய சக்தியோட அறிகுறி. நல்ல சக்தின்னா அதை அந்த கயிறு இல்லைன்னா தாயத்தை அழிக்காமல் வச்சுருக்கும். அது மட்டும் அல்ல, சிலவங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா ரொம்ப தலைவலியாக இருக்கும். தெய்வ சக்தி ஆடுறவங்கன்னு சொல்லுவாங்க, நல்ல தலைவலியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி வந்தாலும் அவங்க மேலே தீய சக்தி தான் இருக்குது, நல்ல சக்தி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி சிலவங்களுக்கு தீய சக்தியும் இருக்கும், நல்ல சக்தியும் இருக்கும். அப்போது முதல்ல பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோடதோ இல்லைன்னா ஒரு உபாசனா தேவதையோ ஒரு நல்ல சக்தி, அதாவது நல்ல தேவதை சக்தி ஒரு ஆள்மையோட உடம்புலேயே இருக்கும். ஆனால் அந்த எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா அந்த தேவதையை அடக்கி வச்சு கெட்டு பந்தனம் பண்ணிட்டு இந்த தீய சக்தியை ஏற்றி விடுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2 சக்தியுமே இருக்கும். அது இப்போ ராசியில் ஜாதகத்தில் பார்க்கும்போதும் தெரியும், தெய்வ சக்தியும் இருக்கும், அது கூட குளிகனும் இருக்கும். குளிகன்னு சொன்னால் தீய சக்தி அது இருக்கும். அப்போது அந்த தீய சக்தி மாத்திரம் நம்ம ஆவாகனம் பண்ணி எடுக்கணும். அப்படி கொஞ்சம் காரியங்கள் பண்ணால் தான் இந்த தேவதை உண்மையாக உறைஞ்சி குறி சொல்கிறக்கோ இல்லைன்னா காரியங்கள் சொல்ல முடியும். அதுபோல் இந்த தெய்வ சக்தி ஆடுறவங்களோட முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருக்கும், ஒரு வெளிச்சமாக இருக்கும். அவங்க முகம் பார்க்குறக்கே ஒரு மகாலட்சுமி தரம் இருக்கும். ஆனால் இந்த தீய சக்தி கலந்து இருக்கிற தேவதையாக இருந்தாலும் சரி, தீய சக்தியாக இருந்தாலும் அந்த முகத்தில் நல்ல கருவாளிப்பு தான் அந்த மூஞ்சிலே இருக்கும். அதாவது முகம் ஒரு கருப்படைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுபோல் அந்த தீய சக்தி இருக்கிற ஆளுகிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை 1 நாள் இல்லைன்னா 2 நாள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வாடிடும். ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த எலுமிச்சம்பழத்தை தாக்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் 2 நாள்லேயே வாடிடும். இல்லைன்னா அது ஒரு கேடு வந்துடும். ஆனால் நல்ல சக்தியாக இருக்கிறவங்க, தெய்வீக சக்தி இருக்கிறவங்க கொடுத்தா அந்த எலுமிச்சம்பழம் வாடாமல் கொஞ்சம் நாளாக நல்ல பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் எடுத்து கொடுக்கும்போது நல்ல கனியாக நம்ம பார்த்து எடுத்து கொடுக்கணும். இல்லாமல் கேடு வந்த கனியை எடுத்து கொடுக்கக்கூடாது. நல்ல கனியாக எடுத்து கொடுத்தா அதுலேயும் நமக்கு தெரிய வரும் அது நல்ல சக்தியா இல்லை கெட்ட சக்தியான்னு அறிய முடியும்.